வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 9 நியாய். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்தாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு அடிப்பட்ட அன்னப்பறவை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதோடைய கண்டினியூஷன் பார்ப்போம். சகா यह सुंदर जो है प्यार हो लगता है. சகா அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அது இல்லாமல் ரொம்ப பியார்னா அன்பாகவும் இருக்குது, பார்க்க ரொம்ப அன்பாகவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் லவ்லி, லுக்ஸ் லவ்லி, பார்க்க ரொம்ப அன்பாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சித்தார்த் तीर निकालते हुए क्यों क्या सुंदर होता पाप है. சித்தார்த் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தீர் அம்பை வந்துட்டு வெளியில் எடுக்கிறாரு, வெளில எடுத்துகிட்டே சொல்கிறாரு, அழகாக இருந்தால் என்ன பாபமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கியா பியார் லக்னா பூரா ஹே, அன்பாக இருந்தாலும் அன்பாக இருக்கிறத ஒரு கெட்ட செயலான்னு சொல்லி கேட்குறாங்க. பூரானா பேடான திங்ஸான்னு கேட்குறாங்க. மா ஜப் முஜ்சே கஹ்தி ஹே, அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, சித்தார்த் तुम कितने प्यारी हो तो वे मुझे मारती नहीं, बल्कि और भी ज़्यादा प्यार करती है. அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, அதுக்காக என்னென்னா மார்த்தி அட்டாக் பண்ணவா செஞ்சாங்க, அதுக்கு பதிலாக என்கிட்ட அதிகமாக அன்பு வைக்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி சித்தார்த் வந்து சொல்கிறாரு. சித்தார்த் புல்லிங் அவுட் த ஆரோ வை இட் இஸ் பீயிங் பியூட்டிஃபுல் இஸ் சிங் இட் லுக் லவ்லி இஸ் எ பேட் திங். When mother says to me, Siddharth, you are so lovely, she does not strike me but loves me even more. तीर निकल जाने पर हंस सुखा मानता है. அந்த தீரை அம்பை வந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்வான் வந்து அன்னப்பறவை வந்து எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ரிலீஃபாக, சுக் மாந்தானா ரொம்ப ரிலீஃபாக வந்து ஃபீல் பண்ணுச்சு. और बड़े अनुसारा से कुमार की गोदी में चिपक जाता है. कुमार स्नेह से उनका शरीर पर हाथ फेरते हैं. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் அது ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னா, அந்த சித்தார்த்தோடைய மடியில் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, ரொம்ப அன்போடு வந்து ஒட்டிக்கிச்சான். சிப்கானா ரொம்ப அன்போடு வந்து ஒட்டிக்கிச்சு. குமார்கி கோதி, அந்த ராஜகுமாரருடைய கோதினா மடி, லேப்பில் வந்துட்டு ஷிபக்தான அஃபெக்ஷனோட வந்து அட்டாச் ஆகிடுச்சு. அதோடைய பாடியில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சித்தார்த் வந்துட்டு ஹாத் பர் ஃபேர்த்தேனா ரொம்ப கையால் வச்சு கை வச்சு தடவி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சித்தார்த் கியா துமாரா மன் இஸ்கோ மார்னே கோ சாஹதா ஹே. சித்தார்த் என்ன கேட்குறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, என்ன இதை வந்து உனக்கு கில் பண்ணணும்னு சொல்லி உன் மனசில் தோணுதான்னு சொல்லி கேட்குறாரு. சித்தார்த் டஸ் யுவர் ஹார்ட் விஷ் டு கில் இட். சகா காப்தா சா குமார், அதாவது ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப ட்ரம்பிளிங்காக சைலண்ட்டாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரின்சஸ் இளவரசி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பத்தாவோ சகோ देखो तो इसकी आन को इतनी बली है. டெல் மீ ஃப்ரெண்ட், அதாவது சொல்லுங்கள், இதை பார்க்கும்போது இதோடைய கண்களை பார்க்கும்போது எவ்வளோ பலி இன்னசென்ட்டாக இருக்குது. பலி ஹேனா அதோடைய ஐஸ் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து இருக்குது. இன்கோ சூனே மே கித்தனா ஸ்னேக பௌதா பேதா ஹோத்தா ஹே. இதை வந்துட்டு ரொம்ப அஃபெக்ஷனோட ரொம்ப அன்போடு வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுறாரு. சின்ன அது அஃபெக்ஷனோட டச் பண்ணுறது. ஹவு மச் அஃபெக்ஷன் இஸ் ஜென்ரேட்டட் ஜஸ்ட் பை டச்சிங். இதை தொடும்போதே வந்து எவ்வளோ வந்து அஃபெக்ஷனாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சகா ஹன்ஸ்கர் கீஞ்ச்கர் நஹி குமார் மே இஸ்கோ நஹி மார் சகுங்கா. அதாவது ரொம்ப கிராஸ்பிங், அதாவது மூச்சு இழுத்து விடுறாங்க. அதுதான் வந்து சான்ஸ் கீஞ்ச்கர். சான்ஸ்னால் மூச்சு, கீஞ்ச்கர்னால் இழுத்து விட்டுட்டு, நஹி குமார் இல்லை இளவரசே, எனக்கு வந்து இதை கில் பண்ணணும்னு தோணலை. நோ பிரின்ஸ், ஐ வுட் நாட் பி ஏபிள் டு கில் இட், என்னால் இதை வந்து கொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. சித்தார்த் தும் ஹி நஹி
மித்ர நீ மட்டும் இல்லை ஃப்ரெண்டு, அதாவது நாட் ஜஸ்ட் யூ உன்னால் மட்டும் இல்லை ஃப்ரெண்டு, கோயி பி வியக்கித் எந்த ஒரு பர்சனுக்கும் ஜிஸ்கே பாஸ் ஹிருதயஹே இதை வந்து கில் பண்ணணுன்ற மனசு வராது, இன் நிர்தயம் பக்ஷிக்கோ நஹி மார் சகேங்கா எந்த ஒரு இந்த இன்னசென்ட் பேர்டை நிர்தய பக்ஷினா இந்த இன்னசென்ட் பேர்டை பார்க்கும்போது யாருக்குமே இதை வந்து கில் பண்ணணும்னு தோணாது, லேக்கின் இருந்தாலும் உண்மையா தும் தோடுக்கர் ராஜ்வைத்தியா சே மர்ஹம் தோ லே லா ஆவோ நீ என்ன பண்ணுற இருந்தாலும் இப்போ நீ போயிட்டு என்ன பண்ணுற தௌடுக்கர் ஓடி போயிட்டு ராஜ் வைத்திய அதாவது அரசருடைய ராயல் ஃபிசிஷியன் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறேன்னா மர்தம்னா ஆயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ நீ ஓடி போயிட்டு அரசவையில் இருக்கிற அந்த வைத்தியர்கிட்ட போயிட்டு ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சகா என்ன பண்ணுறாருன்னா அபிஜாத்தாகும் நான் இப்போவே போகிறேன்னு சொல்லி போகிறாங்க. சகா ஜாத்தா ஹே ஃப்ரெண்டு வந்து வெளில போகிறாங்க. தபி குமார் தேவதத் தேஜி சே ஆத்தேஹே அப்போ வந்துட்டு இளவரசர் குமார்னா இளவரசர் தேவதத் அவர் வந்து என்ன பண்ணுறாரு தேஜி சி ஆத்தேஹே அதாவது இமீடியட்டாக குயிக்காக வந்து உள்ள வர்றாரு. த ஃப்ரெண்ட் லீவ் ஜஸ்ட் தென் த பிரின்ஸ் தேவதத் அரைவ்டு குயிக்லி. देवदत्त अभी मैंने एक उड़ते हुए हंस को तीर मारकर नीचे गिराया था நான் வந்துட்டு மேலே பறந்துட்டு இருந்த ஒரு ஸ்வானை வந்துட்டு அம்பு விட்டேன், அது வந்து கீழே விழுந்தது. நீச்சே கிராத்தானா கீழே வந்து விழுந்தது. மேனே அப்பனி ஆன்கோ சே உசே கிர்த்தே தேக்தா அது அதோடைய என்னுடைய கண்களால் நான் வந்து பார்த்தேன், அது கீழே வந்து விழுந்ததை நான் பார்த்தேன். வகு இதர் வகாங் கஹி ஆயாக அது இங்கே தான் எங்கேயோ விழுந்திருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. குமார் மேரா லக்ஷய அபி பூரி தரக் சதா கயா ஹே என்னுடைய விஷ் வந்துட்டு என்னுடைய எய்ம் வந்து இப்போ வந்து லக்ஷயன்னா எய்ம் வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்கிறாரு. கல் மே குருஜி சே கஹூங்கா தோ வே கித்தனே பிரசன்ன ஹோகே நான் வந்து நாளைக்கு கல்னா டுமாரோ குருஜி கிட்ட வந்து சொல்வேன். ஐ வில் டெல் டுமாரோ டு குருஜி டீச்சர்கிட்ட நான் சொல்லுவேன். கித்தனே பிரசன்ன ஹோகா அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். தும் மேரி கவாஹி தேகேங்னா நீ வந்துட்டு எனக்கு விட்னஸாக வந்து இருக்கியான்னு சொல்கிறாரு. கவாஹினா விட்னஸாக வந்து இருக்கியான்னு சொல்லி கேட்குறாரு. I just shot down a flying swan with an arrow. I saw it fall with my eye in front of my eyes. It shows it must have landed somewhere around here. Laughing princess, my aim is now completely successful. When I tell Guruji tomorrow how pleased he will be, you will be bear witness for me, won't you? எனக்கு வந்து நீ விட்னஸாக இருக்க மாட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. சித்தார்த் மே தும்ஹாரி கவாஹி எஸ் நான் தான் உனக்கு விட்னஸாக வந்து இருப்பேன், கண்டிப்பாக உனக்கு விட்னஸ் தருவேன். தும்னே ஏக் நிர்தய பக்ஷி கோ மார்னே கா பிராயஸ் கியாஹே நீ வந்து அந்த இன்னசென்ட் பேர்டை வந்துட்டு கில் பண்ணதுக்கு நான் தான் வந்து உனக்கு கண்டிப்பாக விட்னஸாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. யூ attempt to kill an innocent bird, this swan is proof of that இதுதான் அந்த அன்னப்பறவை தான் வந்துட்டு உனக்கு ப்ரூஃப்னு சொல்லி சொல்கிறாங்க. सिद्धार्थ हंस को आगे बढ़ते हैं. वह सहसा देवदत्त को देखकर चीखता है. आगे सिद्धार्थ की गोदी में दुबक जाता है. இப்போ என்ன பண்ணுறாருன்னா உனக்கு கண்டிப்பாக நான் வந்து விட்னஸாக இருப்பேன்னு சொல்லி சித்தார்த் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த அன்னப்பறவையை வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. அப்போ அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுதுன்னா அதாவது ரொம்ப சத்தம் போட்டு அழுதுட்டு தேவதத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணுதுன்னா சத்தம் போட்டு அழுதுகிட்டு சித்தார்த்தோடைய லேப்பில் கோதி மேலே மடியில் வந்துட்டு என்ன பண்ணால் துபக் ஜாத்தகை அதாவது மறைஞ்சிக்குது. தேவதத் மேரா ஹன்ஸ் துமாரே பாசே எஸ் என்னுடைய அன்னப்பறவை உன்கிட்ட தான் இருக்கா. லாவோ இசே முஜேதோ
கிவ் இட் டு மீ, இது என்னோட இது. லாவோனா கிவ் இட் டு மீ, என்கிட்ட கூட, இது என்னோட இதுன்னு சொல்கிறாங்க. சித்தார்த் கியோன் தூ, ஏன் கொடுக்கணும்னு சொல்லி சித்தார்த் வந்து கேட்குறாங்க. கியோங்கி யஹ் மேரா ஹே, சித்தார்த் சொல்கிறாங்க ஏன்னா இது என்னோட இதுன்னு சொல்லி சித்தார்த் வந்து சொல்கிறாங்க. சித்தார்த் இஸ்கா பிரமான், சித்தார்த் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வந்து கொடுக்கணும்னு கேட்குறாங்க. தேவதத்தை அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா இது என்னோட இதுன்னு சொல்கிறாங்க. சித்தார்த் வந்துட்டு இதுக்கான பிரணாம் என்ன, ப்ரூஃப் என்ன, இதுக்கான ப்ரூஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் தட், இது உன்னோட இதுன்றதுக்கு என்ன ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. தேவதத் प्रणाम प्रणाम अरे प्रणाम किया यदि प्रूफ है मैंने इस मारा है इसके शरीर में मेरा तीर लगा है प्रूफ என்ன இதை நான் வந்து கில் பண்ணேன் இதோடைய பாடியில் ஷரீர்னா பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேரா தீர் என்னுடைய அம்பு தான் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்தார்த் தும்னே மாரா ஹே பசந்த் மேனே பச்சாயா ஹே நீ வந்து அதை கில் பண்ணணும்னு ஆசைப்படுற பசந்த்னா விரும்புகிற மேனே பச்சாயா நான் வந்து அதை சேவ் பண்ணுறேன் பச்சாயானா சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஸ்லியே ஏக ஹன்ஸ் மேரா ஹே அதனால் இந்த அன்னப்பறவை என்னோட இது மே तुम्हे नहीं दूंगा நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் கிவ் இட் டு யூ. தேவதத் तुम्हे देना होगा தேவதத் இதை நீ கண்டிப்பாக தரணும் அப்படி சொல்லிட்டு சாரி तुमने देना होगा சித்தார்த் நீ கண்டிப்பாக இதை தரணும் சித்தார்த் சொல்லி தேவதத் கேட்குறாங்க. சித்தார்த் சொல்கிறாங்க மே நஹி தூங்கா தேவதத் நான் கண்டிப்பாக தர மாட்டேன். ஐ வில் நாட் கிவ் இட் டு யூ தேவதத். தேவதத் என்ன சொல்கிறாங்கன்னா तुम राजकुमार हो इसलिए दोष जमाना चाहते हो நீ வந்துட்டு இளவரசன் சொல்கிறதுனால உன்னுடைய அதிகாரத்தை காமிக்கிறியா உன்னுடைய பவரை வந்து காமிக்கிறியான்னு சொல்லி சொல்கிறாங்க. பர் யஹ் நா பூல்னா மே பி ராஜ்குமார் ஹோ ஆனால் நீ இதை மறந்துடாத பூல்னானா டோன்ட் ஃபர்கெட் யூ நீ வந்து இதை மறந்துடாத. ஐ எம் ஆல்சோ எ பிரின்சஸ் நானும் ஒரு இளவரசன் தான் சொல்லி சொல்கிறாரு. सिद्धार्थ मुस्कुराकर मैं कब कहता हूँ तुम राजकुमार नहीं हो சிரிச்சிட்டே சித்தார்த் என்ன சொல்கிறாருன்னா நான் எப்போ சொன்னேன் நீ வந்து இளவரசன் இல்லைன்னு சொல்லிட்டு நஹி அதாவது ராஜ்குமார் நஹி தோ இளவரசன் இல்லைன்னு சொல்லி நான் எப்போ சொன்னேன் கப் கஹத்தா எப்போ சொன்னேன்னு சொல்லி கேட்குறாங்க. பர் உஸ்ஸே கியா ஹோத்தா ஹே ஆனால் அதனால் என்ன ஆகிட போகுது மே யஹ் ஹன்ஸ் தும்சே பி நஹி தூங்கா ஆனாலும் நான் அந்த பறவையை வந்துட்டு அந்த அன்னத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சித்தார்த் வந்து சொல்கிறாரு. சகா கா பிரவேஷ் ஃப்ரெண்டு வந்து என்டர் ஆகிறார். பிரவேஷ் மீன்ஸ் என்டர். வஹ் அஷ்ரச் சே தேவதத் கோ தேகா ரொம்ப சர்ப்ரைஸாக வந்துட்டு ஆச்சரியத்தோடு வந்து தேவதத்தை வந்து பார்க்குறாரு. ஃபிர் ஹன்ஸ் கோ மர்ஹம் லகாத்தா ஹே அந்த அன்னத்துக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அன்னப்பறவை பேர்டுக்கு வந்துட்டு ஆயின்மெண்ட் வந்து அப்ளை பண்ணுறாரு. ஹன்ஸ் ஃபட் ஃபட்டாக்தா ஹே ஹன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதோடைய விங்ஸை வச்சு ஃப்ளாப் வந்து பண்ணுது. கோதி மே சிபக் ஜாத்தா அதாவது மடியில் வந்து ஒளிஞ்சிக்குது. அவர் ஃபிர் சாந்த் ஹோ ஜாத்தா அதுக்கப்புறம் வந்து சைலண்ட்டாக ஆகிடுது. தேவ்தத் குமார் மே ஹன்ஸ் லேக்கர் சோடுங்கா யஹ் மேரா ஹே நான் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவதத் வந்து சொல்கிறாரு இளவரசே இது என்னோட அன்னப்பறவை நான் எடுத்துப்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. எடுத்துப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. சித்தார்த் வந்து என்ன சொல்கிறாருன்னா தேக்கா ஜாயேகா அதாவது வந்துட்டு ஷால் வி சி நம்ம வந்துட்டு பார்க்கலாம் சொல்லி சித்தார்த் வந்து சொல்கிறாங்க. தேவதத் குமார் அதாவது ரொம்ப வந்து ஆங்க்ரியோட ஃப்ரஸ்ட்ரேட்டடோட வந்து திம் மிலாக்கர்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் இரிட்டேட்டடாக என்ன பண்ணுறாங்கன்னா குமார் இளவரசின்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
சித்தார்த் வந்துட்டு சாந்த் ஸ்வர் ரொம்ப அமைதியான குரலோட டீக் ஹே சித்தா தேவதத் மே விவஷ் ஹோம், அதாவது ரொம்ப அமைதியான வாய்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரைட் எல்லாமே சரி ஓகே, நான் வந்துட்டு உனக்கு ஒரு 2 பேரும் ஒரு சமாதானமாக பேசுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் விவஷ்ன்னு சொல்கிறாங்க. கம்பீல்டு. சகா என்ன சொல்கிறாருன்னா, குமார் ஷமா கரேங் மே குச் நிவேதன் கருங்கா, அதாவது என்னை மன்னிச்சிடுங்க. ஷமா கரேங்னா ஃபர்கியூமே, என்னை மன்னிச்சிடுங்க, இளவரசி என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு சஜஷன், நிவேதன்னா சஜஷன் வந்து தரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. சித்தார்த் வந்து சொல்கிறாங்க கஹோ மித்ர, சொல்லுங்கள் ஃப்ரெண்டு சொல்லி சொல்லு நண்பான்னு சொல்லி சித்தார்த் வந்து சொல்கிறாரு. சகா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆப்கா ஜகாட் இஸ் பிரகார் நகி சுலாக் சக்தா, இந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோரல் வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக வந்து முடியாது. மேரா சுஜாவா ஹே கி ஹம் மகாராஜா கே பாஸ் சல்னா சாஹியே, நான் ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறேன், என்னென்னா நம்ம வந்துட்டு மகாராஜா கிட்ட வந்து போகலாம். மை சஜஷன் இஸ் தட் வி ஷுட் கோ டு த மகாராஜா. என்னுடைய சஜஷன் என்னென்னா, சுஜாவானா சஜஷன் என்னென்னா, நம்ம வந்துட்டு மகாராஜா கிட்ட வந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. தேவதத் குரோத் சே, தேவதத் என்ன சொல்கிறார், ரொம்ப ஆங்கிரியோட, மே அபி மகாராஜா கே பாஸ் ஜாத்தா ஹூம், நான் இப்போவே மகாராஜா கிட்ட வந்து போகிறேன். ஐ எம் கோயிங் டு த மகாராஜா ரைட் நவ். மே உசே தும்ஹாரி ஷிகாயத் கருங்கா, நான் வந்து கண்டிப்பாக இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவேன். ஷிகாயத்னா கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவேன். மே தப் தேக்குங்கா, நம்ம வந்து அங்கே பார்ப்போம். ஐ வில் தென் see how you refuse to return my swan, நீ வந்து எப்படி வந்து என்னுடைய ஸ்வானை வந்து தர மறுப்பன்னு சொல்லி அங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சித்தார்த் ஆவோ மித்ர, வா ஃப்ரெண்ட், ஹம் பி சலோ, இப்போ நாமளும் போகலான்னு சொல்லிட்டு சித்தார்த்தம் வந்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராங்க. மகாராஜா கி இஸ்கா நிர்ணய கரேங்கா, இதை வந்துட்டு மகாராஜாவை வந்து நிர்ணயம் டிசைட் வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் வந்து சொல்கிறார். சகா சலோ குமார், வாங்க இளவரசின்னு சொல்லிட்டு தோனோ ஜாத்தேஹே பிரதா கிர்தாஹே பர்தா கிர்தாஹே, அதாவது 2 பேரும் அப்படி சொல்லிட்டு கிளம்புனோன்னா அங்கே இருக்க ஸ்க்ரீன் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க, கர்டன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ஃபஸ்ட் சீன் இதோட முடியுது. செகண்ட் சீன் வந்து दूसरा दृश्य, सेकेंड सीन, मंच पर महाराजा दुष्योधन की सभा के दृश्य. सेकेंड स्टेज எங்கன்னு பார்த்து, இப்போ ஸ்டேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா துஷ்யோதன் சுத்தோர்த்தனுடைய சபை வந்து இருக்குது. அந்த சீன் தான் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். முக்கிய மந்திரி அப்பனி ஆசாஸ் பர் பைட்டே ஹே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மந்திரிங்களாம் அவங்கவுங்களுடைய ஆசன்னா அவங்களுடைய சேரில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. மகாராஜாக்கு ஆசன் குச் ஊஞ்சா, மகாராஜாவுடைய அந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா மந்திரியுடைய சேரில் வந்து கொஞ்சம் ஊஞ்சா ஹைட்டாக வந்து இருக்குது. மந்திரி இஸ் சமை குச் நிவேதன் கர் ரகேங்கே, ஸோ மந்திரிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமயத்தில் வந்துட்டு ஏதோ வந்து அவர்கிட்ட காமிச்சிட்டு வந்து இருக்காங்க, ஏதோ ஒரு மாதிரி ஏதோ சப்மிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கணக்கு விளக்கு அந்த மாதிரி ஏதோ வந்து சப்மிட் பண்ணாங்க. நிர்வேதன்னா சப்மிட்டிங் சொல்லுவாங்க. இசி சமை, இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பிரதிகாரி பிரவேஷ் கர்த்தாஹே, பிரதிகாரினா அட்டெண்டர், அதை வாயிலில் இருப்பாங்கள்ல, வாயில் கப்போன்னு சொல்லுவாங்க, அந்த சபைக்கு வெளியில் நிற்கிற ஒரு வேலையாட்கள் வந்து பிரதிகாரினா அங்கே இருக்க ஒரு வேலைக்காரங்க வந்து வராங்க. பிரணாம் கர்க்கே, பிரணாம்னா அவங்கள வணங்கிட்டு, வகு கடா ஹோ ஜாத்தாஹே மகாராஜா பூச்தாஹே, அங்கே வணங்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. மகாராஜா வந்து கேட்குறாரு, ஆஸ்க் பண்ணுறாரு. மகாராஜா ஆஸ்கிங், மகாராஜா என்ன கேட்குறாருன்னா, கியா ஹே பிரதிகாரி, வாட் ஹேப்பன் அட்டெண்டர், என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. பிரதிகாரி சொல்கிறாரு, மகாராஜா கி ஜெய் ஹோ, மகாராஜாவுக்கு வெற்றி கிடைக்கட்டும்.
அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ராஜ்குமார் தேவதத் ஆனே கி ஆக்யா சாகத்தேஹே, அதாவது இளவரசர் தேவதத்தன் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வந்து கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. மகாராஜ் இஸ் சமய், இந்த டைம் மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா இந்த சமயத்திலையா ஆனேத்தோ வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இன் திஸ் அவர் லெட் ஹிம் கம் இன். प्रतिहारी लौटता है, मंत्री फिर कुछ कहने लगते हैं, कुछ ही लक्षण में देवदत्त प्रवेश करते हैं. ஸோ வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த பிரதிகாரி வேலையாள் வந்து திரும்ப போகிறாங்க. அப்போ மறுபடியும் வந்து அந்த மந்திரிங்கள்லாம் அவர்கிட்ட ஏதோ சப்மிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவதத் வந்து உள்ளே என்டர் ஆகுறாரு. பிரவேஷ் கர்த்தேனா உள்ளே வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ என்டர் ஆனதுன்னா தேவதத் மே மகாராஜா கோ பிரணாம் கர்த்தா ஹே, நான் வந்து நான் மகாராஜாவா வணங்குறேன்னு சொல்லி தேவதத் சொல்கிறாங்க. மகாராஜா தேவதத் கஹோ, தேவதத் சொல்லுங்கள். இஸ் சமய் கைசே ஆயே, எதுக்காக இந்த டைமில் வந்து வந்தீங்க? ஒய் ஹாவ் யூ கம் அட் திஸ் டைம், நீங்கள் எதுக்காக இந்த டைமில் வந்தீங்க? கியா உத்யான் மே நஹி கயே, ஏன் வந்துட்டு நீங்கள் கார்டனுக்கு போகல? டிட் யூ நாட் கோ டு த கார்டன், நீங்கள் கார்டனுக்கு இந்த டைமில் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. देवदत्त महाराजा मैं आपसे न्याय चाहता हूँ, महाराजा நான் உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கேன். ராஜ்குமார் மேரே ஹன்ஸ் நஹி தேத்தே, ராஜ்குமார் வந்து என்னுடைய ஸ்வான் அன்னப்பறவை வந்து தரல அப்படி சொல்லி சொல்கிறாங்க. மகாராஜா முஷ்குராக்கர், மகாராஜா வந்து சிரிக்கிறாரு. ராஜ்குமார் சித்தார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேவதத் ஹா மகாராஜ், ஆமாம் யா ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாராஜ் உஸ்னே துமாரா ஹன்ஸ் சீனே லியா ஹே, அவர் உங்ககிட்ட இருந்து அன்னத்தை வந்து வாங்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. தேவதத் ஹா மகாராஜ் மே உடுத்தே ஹுயே ஹன்ஸ் கோ அப்னே தீர் சே மாராதா, நானும் மேலே ஃப்ளை பண்ணிட்டு இருந்த ஹன்ஸை வந்து அன்னத்தை வந்துட்டு என்னுடைய அம்பால் ஆரோவால் கில் பண்ணு. வஹு ராஜ்குமார் கே பாஸ் ஜாகிரா, அது வந்து என்னாச்சுன்னா இளவரசர் கிட்ட போயிட்டு விழுந்தது. கிரானா ஃபால் ஆச்சு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. வே அப்சே நஹி லவுட்தே, அவர் இப்போ அதை திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணல. லவுட்தேனா ரிட்டர்ன் பண்ணல. நியாய சே வஹு மேராகே, நியாயப்படி அது என்னோட இதுன்னு சொல்கிறாங்க. மகாராஜா குமார் அப் கஹாஹே, இப்போ இளவரசர் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. தேவதத் உத்யான் மே மகாராஜ், கார்டனில் வந்து இருக்கிறாரு மகாராஜன் அப்படி சொல்லிட்டு தேவதத் சொல்கிறாங்க. மகாராஜா பிரதிகாரி குமார் சே கஹோ கி மகாராஜா உன்கே யாத் கர்த்தேஹே, பிரதிகாரியை வந்து கூப்பிட்டு, அதாவது அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா மகாராஜா வந்துட்டு நான் வந்து இளவரசனை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. பிரதிகாரி ஜோ ஆக்யா மகாராஜ், உங்களுடைய ஆணைப்படி நீங்கள் சொல்கிறபடியே நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிரதிகாரி வந்து போகிறாரு. பிரதிகாரி பிரணாம் கர்க்கே मुकुरता है कि सभी राजकुमार सिद्धार्थ हंस को गोदी में लिए वहाँ प्रवेश करते हैं. ஸோ அந்த பிரதிகாரி அவரை வந்து மகாராஜாவை விஷ் பண்ணிவிட்டு திரும்புகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ராஜ்குமார் சித்தார்த் வந்து அன்னத்தை வந்து அவருடைய மடியில் வச்சு தடவி அன்னத்தை வந்து அவருடைய மடியில் சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு உள்ள பிரவேஷ் என்டர் ஆகுறாரு. சித்தார்த் ஆப்கோ பிரணாம் கர்த்தா ஹே மகாராஜ், சித்தார்த் வந்து உங்களை வணங்குறாரு மகாராஜான்னு சொல்லி சித்தார்த் சொல்கிறாங்க. அவருடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேபி மகாராஜா கோ பிரணாம் கர்த்தா, நானும் வந்து மகாராஜாவை வணங்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாராஜ். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணுங்கள். Thank you.